நம்ம கிறிஸ்துவ உலகத்தில் ஏகப்பட்ட போலி போதனைகள் இருக்குது அப்படின்னு நமக்கு எல்லாருக்கும் தெரியும். அதில் முக்கியமான ஒன்று ஜெகோவா விட்னஸஸ். அவர்கள் போதிக்கக்கூடிய போதனை கள்ளத்தனமான போதனை அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். சில பேருக்கு ஓரளவுக்கு அதை பற்றின விழிப்புணர்வு இருக்குது. அவங்க வந்தாலே இவங்க ஜெகோவா விட்னஸஸ் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அலர்ட் ஆகிடுவோம். இன்றைக்கே அவங்க ஜெகோவா விட்னஸஸ் அப்படின்ற பெயரில் வருவது கிடையாது. அவங்க வேறு ஒரு பெயரை தான் பயன்படுத்தி உள்ளே வராங்க. இருந்தாலும் அவங்க பேச 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 நம்ம கண்டுபிடிச்சிடலாம் அவங்க ஜெகோவா விட்னஸஸ் குரூப் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இதை விட கள்ளத்தனமாக நுட்பமாக சபைகளுக்குள்ளாக விசுவாசிகளுக்குள்ளாக வருகின்ற மிக ஆபத்தான ஒரு போதனை அல்லது மிகவும் ஆபத்தான ஒரு குரூப் யாருன்னா ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ். ஸோ அவங்க எந்த விதத்தில் மிகவும் ஆபத்தானது சொல்லப்போனால் ஜெகோவா விட்னஸஸை விட இவங்க இன்னமும் ஆபத்தானவர்கள் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வெல்கம் டு ஜெபா ஐசக் மினிஸ்ட்ரிஸ். இந்த சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கள்ள போதனைகள், இன்றைக்கு சபையில் இருக்கிற நுட்பமான சில போதனைகளை, பழக்க வழக்கங்கள், இது எல்லாமே நம்ம சேனலில் கவர் பண்ணிகிட்ருக்கோம். பலருக்கும் இது ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் பற்றி நிறைய வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். அவங்களுக்காகவே ஒரு பாட்காஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அவங்க யார், அவங்களுடைய வரலாறு என்ன, அவங்க போதிக்கக்கூடிய போதனை என்னென்ன அப்படின்றது எல்லாமே வசனத்தை வைத்து அவங்க என்னென்ன வசனங்கள்லாம் பயன்படுத்தி அவர்களுடைய உபதேசத்தை சொல்கிறாங்க, அதுலேருந்து நம்ம எப்படி ஜாக்கிரதையாக இருந்துக்கணும் அப்படின்றதையும் அந்த வீடியோஸில் நீங்கள் பார்க்க முடியும். இந்த வீடியோவில் ஏன் ஜெகோவா விட்னஸஸை விட இவங்க ரொம்பவும் ஆபத்தானவங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு காரணம், முதல்ல அடிப்படையான வேறுபாட்டை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஜெகோவா விட்னஸஸ் பைபிளில் சொல்வது போல் ஓநாயாகவே வர்றாங்க. இப்போ ஓநாய் வெளியிலேருந்து உள்ளே வரும்போதே நமக்கு தெரியும் அது ஓநாய் அப்படின்னு சொல்லிட்டு. அதுலேருந்து நம்ம ஜாக்கிரதை ஆயிடுவோம். யெகோவா விட்னஸஸ் பிதாவை மட்டுமே தேவன் என்று சொல்லக்கூடிய கூட்டம். இயேசு படைக்கப்பட்டவர் அப்படின்றும் அவர் தான் ஆர்க் ஏஞ்சல் மைக்கேல் அப்படின்றும் அவங்க போதிப்பது உண்டு. இதுதான் அவங்களுடைய முக்கியமான பிரதானமான ஒரு போதனை. ஸோ இப்படி போதிக்கும் போதே அவங்க இயேசுவை வெளிப்படையாகவே அவங்க நிராகரிக்கிறாங்க, அதை ஏற்றுக்கொள்வது கிடையாது. அதுதான் ஆனால் வேதாகமத்தினுடைய மைய கருத்து, இயேசுதான் மெய்யான தெய்வம் அப்படின்பது. அப்போ இவங்க வெளிப்படையாகவே ஓநாய் அப்படின்னு சொல்லி நமக்கு தெரிஞ்சிருது. இப்படி இவங்க வெளிப்படையாக இருக்கிறனால நாம் சேஃபாக இருக்க முடியும். ஆனால் ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் அப்படி கிடையாது. இவங்க இயேசுவை மெய்யான தேவன் என்று சொல்வது உண்டு. அதுவும் அவர்களுடைய போதனை தான். ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக பல வேத வசனங்களை இவங்க வெளிப்படையாகவே நிராகரிக்கிறாங்க, ஏற்றுக்கொள்வதும் கிடையாது. தேவத்துவத்தில் 3 ஆழ்த்துவங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பல வேத வசனங்களை நம்ம பார்க்க முடியும். ஆனால் அவர்கள் அந்த வசனத்துக்கு எதுவுமே விளக்கம் கொடுக்க மாட்டாங்க, அதுக்கு அர்த்தமும் சொல்ல மாட்டாங்க, அந்த வசனத்தையும் அவங்க பயன்படுத்த மாட்டாங்க. இது வேத வசனத்தினுடைய அடிப்படையாக தேவனையே அவங்க எப்படி இருக்கிறார் அப்படின்பதை இவங்க மறுக்கிறாங்க. அதனால் இது ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த அடிப்படையே இவங்க மாறுகிறாங்க அப்படின்றதுனால தான் இவங்க ரொம்ப ஆபத்தானவர்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்கிறேன். அப்போ இவங்க எப்படி வர்றாங்க? ஓநாயாக வர்றது கிடையாது, ஆட்டுத்தோலை பொருத்தி கொண்டு ஓநாயாக வராங்க. ஸோ இவங்கக்கிட்ட தான் நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்மக்கிட்டே இருப்பாங்க, நம்ம நண்பர்கள் மாதிரியே. சராசரியான விசுவாசிங்க கூட இவங்க சொல்வதான போதனைகள் எல்லாம் கரெக்டாக தானே சொல்கிறாருங்க, இயேசு தெய்வம் என்று சொல்லி தானே சொல்கிறாங்க, இதில் என்ன தப்பு இருக்குது அப்படி என்று நம்பக்கூடிய அளவுக்கு இவங்களுடைய போதனையெல்லாம் இருக்கும். அதனால் நாம் இவங்கக்கிட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். இவங்கக்கிட்ட சில முக்கியமான ஆபத்துக்கள் இருக்குது. ஒன்று, பிதா குமாரன் இவங்க 2 பேர்த்தருடைய உறவை இவங்க முற்றிலுமாக அழிக்கிறாங்க. எப்படி அப்படி என்றால், பைபிள் முழுசாக நம்ம பார்க்கும்போது பிதாவும் குமாரனும் வெவ்வேறு ஆள் தத்துவங்களாக அல்லது நபர்களாக தான் பல வசனங்களை நம்ம அதை பார்க்க முடியும். ஜெபிக்கிறத நம்ம பார்க்க முடியும், பேசுவதை நம்ம பார்க்க முடியும். கெத்செமனே தோட்டத்தில் இயேசு ஜெபிக்கிறார், சிலுவையிலையும் இயேசு தேவனிடத்தில் பேசுவதை நம்ம பார்க்க முடியும். தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் பேசுகிறார். ஸோ இந்த வசனங்கள் எல்லாம், இந்த வார்த்தைகள் எல்லாம் வேறுபடுத்தி காண்பிக்கப்படுது.
ஒருவர் இன்னொருவராக காண்பிக்கப்படுது. அப்போ ஒருவரே அவங்க பேசிக்கிறது கிடையாது. இதுதான் ஒன்லி ஜீசஸனுடைய வாதம். அப்போ இயேசு கெத்சமனை தோட்டத்தில் ஜெபிக்கும் போது யார் இடத்துல ஜெபித்தாள் அப்படின்னு நாம் அவங்கக்கிட்ட கேட்டோம் அப்படின்னா அவங்க அவருக்குள்ளேயே ஜெபிச்சுக்கிட்டாரு. ஏன்னா அவருக்குள்ளாக தெய்வத்தன்மை இருந்தது. அப்போ தெய்வத்தன்மை தான் பிதா, இயேசு என்பது மனிதத்தன்மை. அப்போ அந்த மனிதத்தன்மை தெய்வத்தன்மைக்கு கிட்டேயே பேசிக்கிச்சு. அப்போ இயேசு அவருக்குள்ளேயே பேசிக்கிட்டாரு அப்படின்றது தான் இவங்களுடைய வாதமாக இருக்குது. அப்போ சிலுவையிலும் பேசுனது யார்கிட்ட? அஃப்கோர்ஸ் இவங்களுடைய வாதம் படி அவர்கிட்டயே தான் பேசுகிறாரு. இது எவ்வளோ முட்டாள்தனமான ஒரு போதனை அப்படின்றது நீங்கள் பாருங்களேன். இந்த மாதிரியான ஒரு விஷயம் என்ன மாதிரி கொண்டு வருதுன்னா இயேசு ஒரு மனநல பாதிக்கப்பட்டவர் அப்படின்ற மாதிரி இது காமிக்குது. யோசிச்சு பாருங்கள், மனநல பாதிக்கப்பட்டவர் தான் அவருக்குள்ளேயே பேசிப்பாங்க. ரொம்ப ஷாக்காக இருக்கலாம் நான் சொல்கிறது, ஆனாலும் இதுதான் உண்மை. அப்போ இயேசுவை இவங்க எப்படி அசித்திருக்கிறாங்க? அவர் ஒரு மனநல பாதிக்கப்பட்டவராங்க இவங்க காண்பிக்கிறாங்க. அதுதான் உண்மைன்னு சொல்லி தெரியாமல் இவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லைங்க, இது வெறும் ஒரு நாடகம் மாதிரி இவங்களுடைய போதனை இருக்குது. இயேசு கொஞ்ச நேரத்துக்கு அவர் பிதாவாகவும் கொஞ்ச நேரத்துக்கு அவர் மனுஷனாகவும் இப்படி மாறிக்கிறாரு, உருமாறிக்கிறாரு, அவருக்குள்ளேயே பேசிக்கிறாரு. இது ஒரு விதமான நாடகம் மாதிரி இவங்களுடைய போதனை இருக்குது. இது வேதத்திற்கு முழுமையாக வேறுபட்டது. யோசிச்சு பாருங்கள், வேத வசனத்துக்கும் இவங்களுடைய போதனைக்கும் எவ்வளோ வேறுபட்டதாக இருக்குது, எவ்வளோ ஆபத்து அப்படின்றதையும் கூட நீங்கள் பாருங்கள். ரெண்டாவது ஆபத்து, சிலுவை மரணத்தை இவங்க ரொம்பவே கொச்சப்படுத்துகிறாங்க. மனித குலத்தினுடைய பாவத்திற்காக பிதாவினுடைய கோபாக்கினைய குமாரனாகிய இயேசு சிலுவையில் சுமந்திருக்கார். நீதியை அவர் நிலைநாட்டியிருக்கிறார். குமாரனாகிய இயேசு தான் அந்த கிரயத்தை அவர் செலுத்தியிருக்கிறார். யார்கிட்ட? பிதாவினிடத்துல தான். ஆனால் ஒன்லி ஜீசஸ் என்ன சொல்கிறாங்க? பிதா தான் மனுஷனாக வந்தது, சிலுவையில் அவர் தான் இறந்தது, இயேசு கிடையாது, குமாரன் கிடையாது. அப்போ இதை தான் என்னென்னு இங்கிலீஷில் நம்ம சொல்கிறோன்னா பேட்ரிபாசியானிசம். பிதா தான் சிலுவையில் வியாகுலப்பட்டார் அப்படின்றது தான் இந்த போதனை சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஒன்லி ஜீசஸ் இது தான் சொல்கிறாங்க, பிதா தான் வந்தார் மனுஷனா அப்படின்னு சொல்கிறார். ஆனால் இதில் ஒரு பெரிய முக்கியமான ஒரு பிரச்சனை இருக்குது. என்னென்னா, ஒருவேளை பிதாவே மனுஷனாக இந்த உலகத்தில் வந்திருந்தா தனக்கு தானே பலியாக இருக்கிறார். அப்போது அவர் யார்கிட்ட ஒப்புரவாக்கியிருக்கிறார்? நம்மளை அவர்கிட்டயே ஒப்புரவாக்கிக்கிட்டாரா? அவரே கோவப்பட்டுக்கிட்டாரா? அவரையே பலியாக கொடுத்துட்டாரா? அவர்கிட்டயே இன்றைக்கி பரலோகத்தில் நமக்காக பரிந்து பேசிகிட்டு இருக்காரா? இப்போ பரிந்து பேசுகிறதுனா யார்கிட்ட? அவருக்குள்ளேயேவா? நோ, இல்லை. ஸோ இந்த மாதிரி வசனங்கள்லாம் இவங்களால பதில் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்க வேத வசனத்தை தாண்டி இவங்களுடைய போதனையை அவங்க நம்புகிறாங்க. இவங்களுக்கும் பரிசேய கூட்டத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. அவங்க வேதத்தை தாண்டின நம்பிக்கையில் இருந்தாங்க, இவங்களும் வேதத்தை தாண்டின ஒரு நம்பிக்கையில் தான் இருக்கிறாங்க. மூன்றாவது ஆபத்து ஞான ஸ்நானத்தை பற்றி ஒன்லி ஜீசஸ் குரூப் சொல்வது என்னென்னா, இயேசுவினுடைய பெயரில் ஞான ஸ்நானம் பெற்றிருக்கல அப்படின்னா அது உண்மையான ஞானஸ்நானம் கிடையாது, அந்த ஞானஸ்நானம் செல்லாது. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியால் நாமத்தினால நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றிருந்தீங்கன்னா அந்த ஞானஸ்நானம் செல்லாது, அது போய் ஞானஸ்நானம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இயேசுவின் பெயரால் ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்டாதான் அது உண்மையான ஞானஸ்நானம், வேறொரு பெயரில் பயன்படுத்தக்கூடாது. ஏன்னா இயேசு தான் அவருடைய நாமம், அது மட்டும்தான் அவருடைய பெயர். இப்போ பிதாவுடைய பெயர் என்ன? இயேசு. பரிசுத்த ஆவியினுடைய பெயர் என்ன? இயேசு. இதுக்கு எந்த ஒரு வேதத்தில் இருக்கிற ஆதாரமும் கிடையாது, இவங்களா கற்பனையில் பேசுகிறது. நான்காவது ரொம்ப ஆபத்து என்னதுன்னா, சபைகளுக்குள்ளாக இது ரொம்ப வேகமாக பரவிட்டு வருது. இது ரொம்பவும் ஆபத்து. யெகோவா சாட்சிகள் முன்பதாகவே நான் சொன்னது போல் அவங்க ஒரு அமைப்பாக இயங்குகிறாங்க. அதனால் அந்த அமைப்பு அப்படின்னு வரும்போது நமக்கு ஈஸியாக இவங்க யார் அப்படின்றது தெரிஞ்சு நம்ம அவங்களிடத்துல நம்ம விலகி இருந்துக்கலாம். நிறையா ரொம்ப நமக்கு தெரியாத ஒரு விசுவாசியாக இருந்தால் கூட ஈஸியாக கொஞ்சமாவது அந்த ஒரு அவேர்னஸ் இருக்கும். நம்ம அது ஓகேப்பா எதுக்கு பேசிக்கிட்டு நம்மன்னு விட்டுருவாங்க. ஆனால் இந்த ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸ் ரொம்ப ரொம்ப
ஆபத்தானது. ஏன்னா இவங்கெல்லாம் நம்ம கூடயே இருக்கிறவங்க. பல எவாஞ்சலிக்கல் சர்ச்சஸ்குள்ளே இந்த போதனை இருக்கிறது. ஸோ இது ரொம்ப ஆபத்து. நம்ம கூடயே இருந்து அவங்களுடைய போதனையை அவங்க சொல்லிட்டு வராங்க. இவங்ககிட்ட இருந்து தான் நம்ம ரொம்ப ஜாகிரதையாக நம்ம இருக்கணும். வேதாகம ரீதியாக இவங்களுடைய போதனை எவ்வளவு தவறு, ஆபத்து அப்படின்பதையும் நீங்கள் யோசித்து பாருங்களே. யோவான் 8வது அதிகாரம் 17வது வசனம் 18வது வசனத்தில் தெளிவாக இயேசு சொல்கிறாரு, 2 பேருடைய சாட்சி உண்மை என்று. அங்கே சொல்லப்பட்ட ஒரு விஷயங்கள் எல்லாம் இயேசுவை பற்றின சாட்சி. யாரெல்லாம் சாட்சி இயேசுவை பற்றி சொல்கிறாங்க அப்படின்றது தான். இங்கே இயேசு சொல்கிறாரு 2 பேருடைய சாட்சி உண்மை என்று சொல்லி நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது. 2 பேர்னா என்ன அர்த்தம்? 2 பேர் தான், 2 நபர்கள், அதை தான் 2 பேருன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் இதற்கூட ஒரு அடிப்படையான ஒரு விஷயம், இதுக்கெல்லாம் நம்ம ரொம்ப டிகிரி படிக்கணுன்ற அவசியம் கிடையாது. இந்த 2 பேர் அப்படின்னா 2 பேர் அப்படின்றது நமக்கு தெரியும். அதுதான் அந்த சாட்சி தான் உண்மை அப்படின்னு சொல்லி நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அதைத்தான் இங்கே கொண்டு வர்றாரு. இயேசுவை பற்றி எத்தனை பேர் சாட்சி சொல்கிறாங்க அப்படின்றது. இயேசு சொல்கிறாரு, நான் என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறேன், என்னை அனுப்பின பிதாவும் என்னை பற்றி சாட்சி கொடுக்கிறார். எத்தனை பேருங்க? பிதா ஒருத்தர், குமாரனாகிய இயேசு கிறிஸ்து ஒருத்தர். 2 பேரும் வந்துட்டாங்க. ஆனால் இந்த வெளிப்படையாக இருக்குது இந்த வசனத்தை கூட அவங்க நம்ப மாட்டாங்க. பிதா தான் இயேசு, இயேசு தான் பிதா. மறுபடியும் இந்த வசனத்துக்கு மேலே அவங்களுடைய நம்பிக்கையை திணிப்பாங்க. பட் 2 பேருடைய சாட்சி உண்மை அப்படின்ற வெளிப்படையான வார்த்தைக்கு அவங்க அர்த்தத்தையும் கொடுக்க மாட்டாங்க. அந்த வசனத்தையும் அவங்க எடுக்க மாட்டாங்க. அது அப்படியே விட்டுட்டு அப்படியே போயிடுவாங்க. ஏதாவது ஒரு வசனம், சம்பந்தமே இல்லாத ஒரு வசனம், இயேசுவை பற்றி திருத்துவத்தை பற்றி அங்கே சொல்லியிருக்காது. அந்த வசனத்தை எடுத்துகிட்டு கடவுள் எப்படி இருக்கார், கடவுள் இப்படி தான், ஆவியாக இருக்கார், அவர் மட்டும்தான், பரிசுத்த ஆவியானவர் இயேசு தான் அப்படின்னு சொல்லி சம்பந்தமே இல்லாத வாதம் இவங்கக்கிட்ட மட்டும்தான் அது இருக்கும். ஸோ வேத ரீதியாகவும் இவர்களுடைய போதனை செல்லுபடி ஆகாது. ஸோ கடைசியாக மக்களே, நான் உங்ககிட்ட சொல்கிற ஒரு விஷயம், இவங்க முகமூடி போட்டுட்டு வர்றது கிடையாது. முகமூடி கழட்டிட்டு நம்மளை மாதிரியே கூட இருந்து இயேசுவை உயர்த்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஒரு ஆவிக்குரிய ரீதியில் நம்ம பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்துவனுடைய நாமத்தை எவ்வளோ மகிமைப்படுத்துகிறாரு பாருப்பா, வாவ், இவர் தான்ப்பா ஆவிக்குரியவர். அந்த மாதிரியான பேச்சு இயேசு நாமத்தை அப்படியே உயர்த்தி பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் இவர்கள் வேதத்தில் சொல்லப்பட்ட தேவனுடைய தன்மையையே மாற்றக்கூடியவர்கள். இவங்க ஓனாயாக வருவது கிடையாது, நம்ம கூடயே ஆட்டுத்தோலை போர்த்தி கொண்டு வருவாங்க. ஸோ ஒன்லி ஜீசஸ் குரூப்ஸோடைய டாக்ட்ரின் மிக மிக மிகவும் ஆபத்தானது. மாடலிசம் அப்படின்னு சொல்லி இந்த உபதேசத்தை இங்கிலீஷில் சொல்லுவாங்க. ஒருவேளை நீங்கள் பார்த்துட்ருக்கிறவங்க மாடலிசம் அப்படின்றத நீங்கள் போய் கூகுளில் இல்லை ஏதோ ஒரு புத்தகங்களை நீங்கள் அதை வாசிச்சிங்கன்னாலே இது ஒரு பெரும் பழமையான ஒரு போலி போதனை அப்படின்றது உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இவங்க வரலாற்றை ஜனங்களுக்கு போதிப்பது கிடையாது, வரலாற்றில் என்ன சொல்லப்படுது அப்படின்றதையும் இவங்க ஜனங்களுக்கு அதை தெரியப்படுத்துவதும் கிடையாது. ஏன்னா இவங்க மாட்டிப்பாங்க. அதனால் என்ன பண்ணுவாங்க, இவங்க வரலாற்றை நம்ப மாட்டேன், அவங்க ஒரு மனுஷன்தான், ஸோ நான் பைபிளை தான் நம்புவேன், பைபிளில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ அதுதான் நான் நம்புவேன், அதுதான் கர்த்தருடைய வார்த்தை, மனுஷங்க சொல்கிறது அது பொய்யா இருக்கும், அப்படி இப்படின்லாம் சொல்லுவாங்க. ஆனால் அவங்களும் மனுஷங்க தான் அப்படின்றது இவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. வேத புத்தகத்தை நம்மளை விட நமக்கு முன்னோர்கள் நன்கு ஆராய்ந்து அதற்காக அவங்களுடைய வாழ்க்கையை கொடுத்துருக்குறாங்க, அர்ப்பணிச்சிருக்கிறாங்க. ஸோ அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்றதெல்லாம் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது இந்த மாடலிசம் இன்றைக்கு வேறு ஒரு பெயரில் இருக்குது. ஒன்னஸ் பெண்டகோஸ்டலிசம் அப்படின்ற ஒரு பெயர், ஒன்னஸ் தியாலஜி அப்படின்ற ஒரு பெயர், இப்படி பல பெயரில் இந்த டாக்ட்ரின், இந்த உபதேசம் இன்றைக்கு இருக்கிறது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக கிறிஸ்துவ மக்கள் நம்ம இருக்கணும் இந்த ஒன்லி ஜீசஸ் அப்படின்ற போலி போதனையில் இருந்து. ஸோ கேர்ஃபுல்லாக இருங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வேறு ஒரு விஷயத்தை பற்றி பேசலாம்.